அடங்க நம்ம ஊர் கொல்கட்டை, நம்ம ஊர் கொல்கட்டைங்க இது. உள்ள பூர்ணம் இருக்கு பாருங்க. குட் மார்னிங் மக்களே, நான் நல்லா இருக்கேன். நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த ரோடு பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கு. நாம் இங்கே இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஹோயான் தான் போயிட்டுருக்குறோம். வாங்க ஹோயான் போய் கன்டினியூ பண்ணுறேன். அங்கே போய் அங்கே அதோட என்னென்ன முக்கியமானதுங்கிறது அங்கே போய் சொல்கிறேன். மக்களே, நம்ம ஹோயான் வந்துட்டோம். ஹோயான் இப்போ தான் என்ட்ரு ஆகிறோம். அப்படியே காட்டுறேன் பாருங்கள் ஊரை. இந்த ஊரில் டிராஃபிக் கம்மியாக தாங்க இருக்குது ஹாச்சிமன் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது. வீடுங்கள்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு தனித்தனி வீடாக இருக்குது. ஒட்டு வீடு இல்லைன்னா ஓட்டு வீடு. இங்கே பாருங்கள், ஓட்டு வீடு. இதுதான் ஹோயான் சிட்டி. உள்ளே போகிறோம். இது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுங்க. இது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. அதான் இந்த ஊரோட ஸ்பெஷலு. இங்கே வந்து ஒரு டெய்லரிங் ஏரியா இருக்குது. யூரோப்பியன் ஸ்டைல் க்ளோத்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட்டு இம்மீடியட்டாக உங்களுக்கு அளவு எடுத்து உடனே தைச்சி கொடுத்துருவாங்களாம். அது இந்த ஊரில் ஒரு பெரிய ஸ்பெஷல். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். எப்படி இருக்குது பாருங்கள் ஊர். அழகாக பார்க்கெலாம் வச்சு சைடில். ஒரு அமைதியான ஊராக தெரியுதுங்க இந்த ஊரை. வாங்க போவோம். பசிக்குது. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே வ்ளாக் பண்ண ஸ்டாக் போவோம். வாங்க முதல்ல சாப்பிட்ற இடத்துக்கு போவோம். அப்படியே ஹோயான் வந்துட்டு இங்கே ஒரு KFC வந்திருக்கோம். KFCயில் இப்போ தான் வந்து சிக்கன் பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் பர்கரும் சிக்கனும் சாப்பிட்டுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இங்கே ஃபுல்லாகவே பக்கத்தில் இடம் எல்லா இடமும் வாக் பண்ணிடலாம். மக்களே, நாம் இப்போ வந்து ஹோயானில் இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஹோயான் வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சைட்டு. ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு டிக்ளேர் பண்ணாங்க யுனெஸ்கோவால். அதனால தான் நம்ம வந்து வியட்நாம் வந்து இப்போ டொனாங்லேருந்து ஹோயான் வந்திருக்கோம். வாங்க இங்கே உள்ள எல்லா இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லா இடத்தையுமே நம்ம காட்டுவோம். இதுதான் அந்த சிட்டி தான் வந்திருக்கிறோம். இது வந்து ஓல்டு டவுன். இது வாங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே. நம்ம இப்போ தான் போயிட்டுருக்குறோம். இங்கே ஒரு சைனீஸ் பிரிட்ஜ் இருக்கான், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே போவோம். டிஜிட்டலாக என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். செம்ம அமைதியாக இருக்குங்க இந்த ஊர். இங்கே வந்து வெஸ்டர்ன் யூரோப்பியன் டூரிஸ்டர்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்க. தான் பிங் சென்ட்ரல் ஹோட்டல் எப்படி இருக்கு பாருங்கள் அந்த ஹோட்டலில். ஆல்மோஸ்ட் நம்ம கோவாவில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே கடைங்க எல்லாமே இங்கே நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் வியட்நாமில் பார்த்தது என்னென்னா, வீட்டுக்கு வீடு அவங்களுடைய தேசிய கொடியை ஏற்றி வச்சுருக்காங்க. எல்லார் வீட்லேயுமே இதுதான் அவங்களோட தேசிய கொடி. நான் பார்த்த வரைக்கும் எல்லார் வீட்லேயுமே தேசிய கொடி வச்சுருக்காங்க. எல்லா ஆஃபீஸஸ்லேயுமே வாசலில் தேசிய கொடி வச்சுருக்காங்க. அது மாதிரி இங்கே ஸ்பாவும் ரொம்ப ஜாஸ்திங்க வியட்நாமில். டூரிஸ்டர்ஸ் நிறையா வரனால. ஹோட்டல்லாம் பாருங்கள் என்ன ஸ்டைலாக வச்சுருக்காங்க இங்கே.
பக்கா டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க இது ஹோயான் வந்து. பாருங்கள் லயன் கிங்னு ஒரு ஹோட்டலுங்க. ஹோட்டலுக்கு பேர் வந்து லயன் கிங்னு வச்சுருக்காங்க. வரிசைக்கு டெய்லர் கடை பாரு ஃபுல்லாக. ஆப்போசிட்டில் பாருங்கள் வரிசைக்கு தையல் கடை தாங்க. எனக்கு இதுதான் ஸ்பெஷலு. இது பேர் டெய்லரிங் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர். இந்த கார் பாருங்கள், ஹெரிட்டேஜ் கார் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. சிட்டி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷாப்ஸ் தாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கடைங்க தான். ஆர்ட் கேலரி, இந்த மாதிரி க்ளோத்ஸு ரெடிமேடும் இருக்குது, தைச்சும் கொடுக்குறாங்க. 2 ஆப்ஷனுங்க இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து டெய்லரிங் ஸ்ட்ரீட். ஃபுல்லி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் தான். வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு ஏரியா ஃபுல்லாகவே. இது வந்து ஹோயானுக்கு ஸ்பெஷல். எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள். நீங்கள் சொன்னால் உடனே தைச்சி கொடுத்துருவாங்க. இங்கே டிசைனு கேலரி எல்லாமே டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஹலோ ஸ்பாப்லி. இங்கே பாருங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் என்னெல்லாம் வச்சுருக்காங்க. சுகர் டோனட், கோகோனட் டோனட், பொட்டேட்டோ கேக், இது எல்லாம் இருக்குது. இது என்னது ஸ்கூலா? ஸ்கூல் பாருங்கள் வியட்நாமில். ஸ்கூலு பசங்களாம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஸ்கூலு வியட்நாமில். ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தாங்க இங்கே. அதாவது யூரோப்பியன்ஸ் தான் ஜாஸ்தி இங்கே ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கே போகிற வழியில் பாருங்கள் ஒரு கோயில் பார்த்தோம். த பாமு டெம்பிள் கேட். ஒரு டெம்பிள் இருக்கு இங்கே. டெம்பிளோட கேட்டு தான் இது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம். இது நம்ம ஹோயானில் இருக்கோம். ஹோயானில் சிட்டி ஓல்டு சிட்டி தான். சிட்டிக்குள்ளே தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். சிட்டியெல்லாம் உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டணுங்கிறதுக்கு தான் காட்டுறோம். What is this? Hi boutique. Huh? Hi boutique. Boutique. Oh, looks nice. இங்கே பாருங்கள் ஒரு பொட்டிக் வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக சூப்பராக டிசைன் பண்ணி, தாய் டிசைன். ஸ்ட்ரீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாப்பனிங்காக இருக்குது பாருங்கள். செம்ம ஹாப்பனிங் ஸ்ட்ரீட்டுங்க இது. இந்த ஊரே வந்து ஹாப்பனிங் தான். ஹோயானு அதிகமாக வியட்நாம் டூரிஸ்ட் வர்றவங்க ஹோயான் விசிட் பண்ணுறாங்க. முக்கியமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வர எல்லாருமே வந்து ஹோயான் விசிட் பண்ணுறாங்க. ரிக்ஷாவில் பாருங்கள் எப்படி போகிறாங்க உட்காந்துட்டு. செம்மலாக உட்காந்து போகிறாங்க ரிக்ஷாவில்.
ஸ்டிக்கில் வச்சுருக்காங்க பாருங்க. வாட் இஸ் திஸ்? போக். ஓ போக்குங்க. பன்னிக்கறி வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி ஃப்ரை பண்ணுறாங்க No பாருங்க. beef, pork. ஆ போக்குனா குச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு எப்படி வெட்டுறாங்க பாருங்கள். மக்களே இதுதான் அந்த ஜாப்பனீஸ் பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு தாங்க 18ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட பிரிட்ஜுங்க. இது ஜப்பானியர்களால் கட்டப்பட்டது 18ஆம் நூற்றாண்டில். ஆனால் இது வந்து ஜாப்பனீஸ் பிரிட்ஜுன்னு போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜுக்குள்ளே தாண்டி போனால் ஒரு கோயில் இருக்கான். ஸ்மால் டெம்பிள். இதுதான் அந்த ஜாப்பனீஸ் பிரிட்ஜு. வாங்க பிரிட்ஜுக்குள்ளே போய் பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஹாப்பனிங்கான ஸ்பாட்டுங்க ஹோயானில். இந்த பிரிட்ஜு ஒரு ஆற்றுக்கு நடுவில் கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு பாருங்கள், போட்டிங்லாம் போகிறாங்க. ஆமாங்களே, இந்த ஜாப்பனீஸ் பிரிட்ஜோட சென்ட்ரு பார்ட்டில் இருக்கும், ஹோயானில் இருக்கும். இங்கே பாருங்கள், போட் டிரான்ஸ்போர்ட் இங்கே நிறைய இருக்குது. ஸோ இந்த சிட்டியில் இந்த போட்லேயே போய் கூட சுற்றி பார்த்துட்டு வர முடியும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். நேராக பார்த்தீங்களா உள்ளே வந்து ஒரு கோயில் இருக்காங்க, புத்தர் கோயில். குட்டியோன்னு கோயில் ஒன்று இருக்கா. பாருங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு. இங்கே பாருங்கள் கார்ன் பண்ணுறாங்க. மசாலா கார்ன். ஓ மேங்கோ கேக். இது ஏதோ மேங்கோ கேக்காங்க. இங்கே பார்க்கலாம். 333. என்னண்ணா இது? என்னன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க. இந்த இது நல்லா இருக்கு. சத்து மாவு இருக்குல்ல, நம்ம ஊர் சத்து மாவு, அதில் பண்ணது. மேங்கோலாம் அதில் இல்லை. அடங்க, நம்ம ஊர் கொல்கட்டை. நம்ம ஊர் கொல்கட்டைங்க இது. உள்ள பூர்ணம் இருக்கு பாருங்க. 100% நம்ம ஊர் கொல்கட்டை. கடலெல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த இது வெள்ளை கலரில் உள்ளது. இது எப்படின்னு டேஸ்ட் பண்ணுவோமா? நம்ம ஊர் அப்பம். நம்ம ஊர் அப்பம் மாதிரி இருக்குது இல்லை? அப்படியே அப்பத்தில் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே கொல்கட்டை. மைதா மாவில் பண்ண கொல்கட்டை. இங்கே பாருங்கள், ரிக்ஷாவில் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்காங்க. சிட்டி டூர் ரிக்ஷாவில். எல்லாமே ஆன்டிக்காக இருக்குங்க. இங்கே உள்ள கடைங்க எல்லாமே. இங்கே பாருங்க, ஒரு சேரு. இப்படி பழங்காலத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. மேங்கோ ஸ்மூத்தி, ஜூஸ் ஸ்டால், ஃப்ரூட் ஜூஸ் ஸ்டாலு. எல்லாமே ஆன்டிக் பாருங்க. இதுதான் டேங்கே. இதுதான் மக்களே. இப்போ டேங்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஹவுஸு. இதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுதான் டேங்கே ஹவுஸ். இட் இஸ் பில்ட் இன் 1741. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் 1741 வருடம் கட்டியிருக்காங்க. இது வந்து வீடாகவும் இருந்திருக்கு, மர்ச்சன்ட் ஹவுஸாகவும் இருந்திருக்கு. 여기는 그대로 진짜 말 그대로 사장님이 앉아서 거래하던 그런 데죠. பாருங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. 이거 이제 한 50년 된 라이프
1741 ஃபுல்லாகவே வுட்டிலே கட்டியிருக்காங்க இந்த இதை. அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோனு, டைப்ரைட்டரு எல்லாம் வச்சுருக்காங்க. வெசல்ஸ் பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. இது வியட்நாமுடைய பழைய வீட்டுடைய கட்டடக்கலை. சென்டரில் ஒரு முட்டம், பழைய வால் பாருங்கள். அப்படியே மேலே ஒரு மாடி. இந்த ஹெரிட்டேஜ் ஹவுஸு. ஒரு பெட்ரூம் பாருங்கள். பெட் ஆஃப் தேர்ட் ஜென்ரேஷன் ரெடி மேட் அரவுண்ட் 1878. 1878ஆம் வருடம் செய்யப்பட்ட கட்டில் இது. ஹோயன் ஃப்ளாட்ஸ். இங்கே வெள்ளம் வந்தப்போ எப்படி இருந்தாங்க இந்த வீட்டில். நெல் அரைக்கிறது பாருங்கள். அரவை மிஷினு கையிலே அரைக்கிறது, அரைச்சி இதில் கொட்டுற மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த காலத்துலேயே. சிங்கிள் ட்ரிங்கர் டீ பாட் பாருங்கள் எப்படி இருக்குது. இதில் வந்து டீ ஊற்றி அதில் ஊற்றுற மாதிரி மாடிலே பண்ணியிருக்காங்க. அயன் பாக்ஸ் பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண அயன் பாக்ஸ். 그런 ஃப்ளட்டு வந்தப்போ இந்த வீடு எவ்வளோ அஃபெக்ட் ஆச்சுங்கிறத காட்டுறாங்க. ஒரு பழைய வியட்நாம் வீடு எப்படி இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் சாம்பிள். நேஷ்னல் ஹெரிட்டேஜ் ஹோம். எப்படி ரிக்ஷாவில் போகிறாங்க பாருங்கள். நான் இப்போ அந்த வீடை விட்டு வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஸ்ட்ரீட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பழைய ஹெரிட்டேஜ் சைட்டுங்கிறது உண்மையிலேயே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த பழங்கள்லாம் பாருங்கள் என்ன அழகாக கட் பண்ணி அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் டீ வச்சுருக்காங்க பாருங்கள், ஐஸ் டீ. பழங்கள்லாம் இங்கே என்ன அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இது என்ன சுட சுட வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் சைக்கிள்லே வந்து ஒரு புதுசாக ஏதோ ஒரு டிஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. சாப்பிட்லாமா வேணாமான்னு தெரியல. இங்கே பாருங்கள் இங்கே என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாம் நான்வெஜ் தான் ஃபுல்லாகவே. கார்ன் வச்சுருக்காங்க பாருங்கள், நம்ம ஊர் கார்னு. அங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வச்சுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே மார்க்கெட் ஏரியாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான். நைட் ஆச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா களை கட்டிடும்னு சொன்னாங்க. இப்போ சன்செட் ஆகுது. இப்போ தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் எத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வச்சுருக்காங்கன்னு. இங்கே பாருங்கள் எல்லாம் நான்வெஜ்ஜு அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அம்மா பாருங்கள் பணியாரம் மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் லைட்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே சைனா டெக்கரேட் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாகவே. அழகாக வச்சுருக்காங்க. வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு, ஸ்ட்ரீட்டை டெக்கரேட் பண்ணுறது. இங்கே பாருங்கள் சாப்பிட்ற ஐட்டம் என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த பாருங்கள் ஐஸ்கிரீம் பண்ணிகிட்ருக்காங்க அந்த அம்மா. எவ்வளோ அழகாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஃப்ரூட்ஸ் பாருங்கள் என்ன கலர் கலராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ஃப்ரூட்டும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இளநீ கடை. இவங்க ஐஸ்கிரீம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரூட் ஜூஸஸ் என்ன வேணுமோ ஃப்ரூட் ஜூஸ் இங்கேயே நம்ம கேட்டு வாங்கலாம். வாங்க நம்ம என்ன ஜூஸ் இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு இங்கே குடிப்போம்.
எல்லா விதமான ஜூஸஸும் வச்சுருக்காங்க. இருங்க பார்க்குறேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நேச்சுரலான இளநீ குடிப்போமா, இங்கே இளநீ இருக்குது. இருங்க, இளநீ தான் கேட்டிருக்கோம், வெட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜூஸஸ்ஸு, ஐஸ் டீ சூப்பராக டெக்கரேட்டிவாக வச்சுருக்காங்க பாருங்கள். கிரேப் ஜூஸ் வச்சுருக்காங்க, அதில் லெமன் ஜூஸ் இருக்குது. நம்ம வந்து இளநீ தான் கேட்டிருக்கிறோம், இளநீ தான் குடிக்க போகிறோம். நம்ம இளநீ வெட்டிகிட்டு இருக்காங்க. இருங்க வெட்டி கொடுக்கட்டும், பார்ப்போம். இளநீ பாருங்கள், ஐஸில் வச்ச இளநீங்க, நல்லா சில்லுன்னு இருக்குது. தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. பார்ப்போம், குடித்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க, எப்படி ஜில்லுன்னு இருக்குன்னு பார்ப்போம். குடிச்சிட்டு லைனில் வரேன். சூப்பராக இருக்குது. ஐயோ செம்ம ஜில்லுன்னு இருக்குங்க இளநீ, சூப்பராக இருக்குது. இந்த நைட் மார்க்கெட்டில் எல்லா விதமான பொருட்களும் கிடைக்குதுங்க. இந்த டோலை பாருங்கள், சூப்பராக இருக்குது. Hello, my friend. 언니 이거 산다고 그러지 않았어? 이런 거 백진주 언니 이거 산다고 그러지 않았어? 이런 것도 எல்லா விதமான மீட் இங்கே இருக்குங்க. போர்க்கு, பீஃபு, சிக்கன், இங்கே பாருங்க எல்லா மீட்டும் வச்சுருக்காங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிக்கி பனானா, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா. வாட் இஸ் திஸ்? Mango rice. மேங்கோ ரைஸா? ஓ, இதுதான் ஸ்டிக்கி மேங்கோ ரைஸாங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். lại được anh gì ơi. இந்த மார்க்கெட்டுங்க இங்கே வந்து சுற்றுப்பத்தில் இருக்க எல்லோரும் இங்கே வந்து வாங்குறாங்க. இங்கே கிடைக்காத ஐட்டமே இல்லைங்க. எல்லாம் பேக்குலேருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இருக்குது. அதேமாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, மளிகை சாமான் எல்லாமே இந்த மார்க்கெட்டில் வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி எல்லா விதமான பொருட்களும் இருக்குது இங்கே. நம்ம வீட்டுக்கு தேவையானது, குழந்தைங்களுக்கு தேவையானது, லேடிஸுக்கு தேவையானது, அது மாதிரி எல்லா விதமான ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் திங்ஸ் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் நம்ம அலங்கார பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, வீட்டில் வைக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், வுட்டிலே பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா விதமான பொருட்களும் வச்சுருக்காங்க. இது ஹோயனில் இருக்கிற இரவு மார்க்கெட்டு. இது சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் மட்டும்தான் இயங்குவோங்க. இதெல்லாம் டெம்பரரி கடை. பகல்லாம் எடுத்துருவாங்க. இது ரோடு. சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் மட்டும் இதை இயக்குறாங்க. எல்லா கடையிலும் இதுதான் வச்சுருக்காங்க. ஆக்டோபஸ் தானே வேணும்? இது ஆக்டோபஸ். அது ஆக்டோபஸ். இங்கே இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க, போட் ரைட்லாம் வச்சுருக்காங்க இங்கே. ஃபுல்லாக போட் ரைடு இருக்குது கம்ப்ளீட்டாக. இந்த ரிவரில் எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அங்கே பாருங்கள், போட் ரைடில் போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், போட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆளுங்களுக்காக வந்தாங்கன்னா அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்குமே சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜாக்கெட்லாம் வச்சுருக்காங்க, சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே எல்லா போட்லேயும். ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணுறாங்க. எல்லாமே துடுப்பு போட்டு தான். நம்ம வந்து நிம்பாவில் போவோம். நிம்பாலையும் ஹலாங் பேலையும் போட்டில் போவோம். சும்மா இங்கே பார்த்துக்கோங்க.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே வியட்நாமில் போட் ரைடு. இங்கே பாருங்கள் இந்த போட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுது பாருங்கள். சூப்பராக போகிறாங்க. ஒரு லேடி ஓட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க துடுப்பு போடுற ஸ்டைலில் பாருங்கள் எப்படி போடுறாங்க. செம்மையாக துடுப்பு போடுறாங்கல்ல, பியூட்டிஃபுல்லாக பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. சன்செட் இந்த பக்கம் தான், அது மேகங்கள் மறைச்சிட்ருக்கு. அங்கே பாருங்கள் துடுப்பு போட்டு போகிறாங்க பாருங்கள், அழகாக துடுப்பு போட்டு வராங்க. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக போகிறாங்க பாருங்கள். சூப்பராக துடுப்பு போட்டு போகிறாங்க. எவ்வளோ அழகாக துடுப்பு போட்டு போகிறாங்க பாருங்கள். அமைதியான நதிகளிலே ஓடம் ஓடம் அடங்கிடாத வெள்ளம் வந்தால் அப்படி பாட்டு பாடிக்கிட்டே ஜாலியாக போகிறாங்க. இதாங்க அந்த ஜப்பனீஸ் பிரிட்ஜு தாண்டி வந்தால் ஒரு குட்டி கோயில் இருக்குன்னு போட்டிருந்தது இல்லை நெட்டில். இந்த கோயில் தான் அது. இது வந்து ஜாப்பனீஸ் டெம்பிள். இது சும்மா குட்டியோன் கோயில் தாங்க, இது ரொம்ப பெரிய கோயில் தாங்க. இதுதாங்க அந்த ஜாப்பனீஸ் கோயில். நுழைஞ்சோன்னு இங்கே ஒரு ட்ராகனு, ஒரு ட்ராகன் வாயிலேருந்து தண்ணி வருது பாருங்கள். செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே போயிட்டு வந்துடுவோம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஜாப்பனீஸ் டெம்பிளுக்குள்ளே. செம்ம அழகாக இருக்குது. ட்ராகன் அழகாக செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வந்தால் உள்ள டெம்பிள். இந்த கோயிலில் நம்ம ஷூஸ்லாம் போட்டு வரலாங்க. உள்ளே போவோம். ஜாப்பனீஸ் கடவுள் பாருங்கள். இதுதான் ஜப்பானின் கடவுள். ஜாப்பனீஸ் இவங்கெல்லாம் வந்து கடவுளாக வழிபடுறாங்க. குதிரை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே மக்களே, வாங்க போவோம் இந்த இடத்த விட்டு. ஆர்ட்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக தெரியுங்க. ரிக்ஷாவில் எவ்வளோ ஜாலியாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள். அண்ணே ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட்டு தாங்க. மக்கள் செம்ம ஜாலியாக இருக்காங்க. ஓகே மக்களே, இதோட இந்த vlog-ஐ முடிச்சுப்போம். நம்மளுடைய இன்றைக்கி இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் யூடியூப் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு காட்டுவாங்க. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க இந்த ஹோயானை ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பேன். அதில் எப்படி இந்த எல்லா ஸ்ட்ரீட்டையும் பார்த்துருப்பீங்க. அந்த டெய்லரிங் ஸ்ட்ரீட்லாம் உண்மையிலே பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த ஓடையும் அழகாக இருந்தது. அதில் போட்டில் போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணால் யூடியூப் நமக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஸோ இதோட இந்த vlog-ஐ முடிச்சுப்போம். பாய்.